ஹாய் வணக்கம் வாழ்க வளமுடனுங்க. இவ்வளோ ஒரு அழகான இடத்த எங்கே இருக்குது அப்படின்னு தானே பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊட்டியிலேருந்து முதுமலை புலிகள் காப்பகம் பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே போயிருந்தோம். அங்கேருந்து ஊட்டியிலேருந்து ஒரு 65 கிலோமீட்ரு அந்த ரோடு. அப்படியே போயிட்டு உள்ளே போனோன்னா நம்ம இங்கே அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப கீழே இருக்கிறப்ப அடிக்கிற வெயிலுக்கு எப்படா மழை வரும் அப்படின்னு ஆசையாக கேட்டு கேட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நமக்கு நம்ம நேரத்துக்குன்னே பார்த்தா ஏற்கனவே வந்து கூலிங்காக தான் இருந்துச்சு ஊட்டி. மேலே போனதுக்கப்புறம் பார்த்தா முதுமலை என்ட்ரன்ஸுக்கு அப்புறம் மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் அப்படியே போகிற வழியில் நமக்காக விலங்குகள்லாம் நிறைய பார்க்கலான்னு ஆசைப்பட்டு போனோம். போன உடனே முதல்ல காட்சி தந்தது அங்கங்கே புள்ளி மான்கள் வந்து சூப்பராக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. அதை தான் பார்க்குறீங்க. அப்படியே மான் கூட்டங்களை ரசிச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்து மெதுவாக போயிட்டே இருந்தோம். அப்புறம் வாகனத்தை வந்து எங்கேயுமே நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அங்கங்கே போர்டுகளும் இருக்குது. வாகனங்கள் எங்கேயும் நிறுத்தக்கூடாதுன்னு. ஏதாவது பார்த்தா நம்ம ஸ்லோ பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்குறீங்க அங்கே வாழ்ந்த அந்த கா காட்டிலேயே வாழ்கிற அந்த கிராமவாசிகள், பழங்குடியினர்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகா அவங்க நடந்து போய் அதாவது மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு ஆறு வந்து போய்கிட்டே இருந்துச்சு. அந்த ஆத்துல மீன் பிடிக்கிறதுக்காக அவ்வளோ அழகா தூண்டில் எடுத்துகிட்டு, புழு எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பரா நடந்து போயிட்டுருக்காங்க. ஆனா நம்ம பேசின தமிழ் புரிஞ்சா புரியலையான்னு தெரில. நான் கேட்டேன், "அம்மா மீன் பிடிக்க போகிறீங்களா அம்மான்னு?" "ஆமா" அப்படின்னு ஒரு அக்கா மட்டும் சின்ன பொண்ணு அவங்க, அக்கா இல்ல. அவங்க தான் வந்து ஏதோ நம்ம கேள்விக்கு பதில் சொல்லணுமேன்னு தலையாட்டினாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டே இருந்தோம். அப்படியே வந்து மான் கூட்டங்கள் தான் அடிக்கடி காட்சி தந்துச்சு. இன்னும் பின்னாடி வீடியோவில் இருக்குங்க. பெரிய பெரிய விலங்குலாம் பார்த்தோம். அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸு, அதை பற்றின விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்களும் பார்த்து ரசிச்சுட்டு இருங்க. அடுத்து இதை பார்த்துட்டு நீங்களும் அப்படியே ஊட்டி போனீங்கன்னா முதுமலைக்கு போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே அப்படியே பிரம்மாண்டமாக இருந்தது காடு. உண்மையிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பயமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. மனசுக்குள்ளே ஐயோ என்னடா அது இப்படி ஒரு காடாக இருக்குது, இதுக்குள்ளே எப்படி போகிறோமோன்னு பயம் இருந்துச்சு. அப்புறம் பின்னாடி வாகனங்கள், மக்கள் அங்கே எல்லாருமே வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கையில நமக்கு அந்த பயம் போயிடுச்சு. அந்த மீன் பிடிக்கிறதுக்கு நான் சொன்ன ஆறு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணி போயிட்டுருக்கு. தண்ணி ரொம்ப தெளிவாக இருந்ததுங்க. உண்மையிலேயே அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் துணி துவைச்சிக்கிட்டு அந்த மக்கள் அங்கே தான் குளிச்சுட்டு ஜாலியாக இருந்தாங்க. நமக்கு குளிக்கணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. ஏற்கனவே அந்த கூலிங் இருந்ததுனால நமக்கு குளிச்சுட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் குளிக்கல. அப்புறம் ஒரு தூரத்தில் ஒரு யானை வந்து அப்படியே டான்ஸ் ஆடி இருந்துச்சு. அப்பா பார்த்ததுக்கு வந்ததுக்கு உண்டான ஒரு பலன் கிடச்சிருச்சுடா சாமின்னு ஒரே ஒரு யானை ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. நம்ம தான் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயந்துகிட்டு இருந்தோம்னு நினச்சா, அங்கே பாருங்கள் 2 பேரும் யானைக்கு முன்னாடியே வந்து மரம் தூக்கிட்டு போனாங்க. இப்போ பாருங்கள் நமக்கு அந்த மெயின் ஏரியா அந்த ஜீப்பு சஃபாரி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டு போகிறதுக்கு உண்டான அந்த இடத்த வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம ஓன் வெஹிக்கிள் எதுவுமே போக முடியாது. இது வரைக்கும் தான் நம்மளோட ஓன் வெஹிக்கிள் போக முடியும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சுற்றி பார்க்கணுன்னா அங்கே கவர்மெண்ட்டே வந்து ஜீப் சஃபாரி அப்புறம் மினி பஸ் சஃபாரி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதுக்கு உண்டான இடத்த வந்து நம்ம அடைஞ்சிட்டோம். அப்படியே உள்ளே போகிற இடம் பார்த்திங்கன்னா அப்படியே பூ மரம்லாம் இருந்தது. ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. என்னை வரவேற்கு எங்கும் பூ மலை பொழிகிறது அப்படின்னு ஒரு பாட்டை போட்டுட்டு அது அந்த ரெட் கலர் பூ வந்து அந்த கிளைமேட்டுக்கு பார்க்கல கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. அதான் வீடியோ பார்க்குறீங்க. இப்போ டிக்கெட் எடுக்கலான்னு போனோம். நான் சொன்ன முன்னாடியே பயங்கர மழை பெஞ்சுன்னு பார்த்தா டிக்கெட் கவுண்டருக்கு 2 மணிக்கு தான் டிக்கெட் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 3 ட்ரிப்பு வந்து அவங்க பண்ணுறாங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு. காலையிலையும் மதியானமும் சாயந்தரமும். ஸோ அந்த இதில் நம்ம மதியான பேட்சில் போயிருந்தோம். மழை பிடிக்கிறத பார்த்தா மனசுக்குள்ளே எல்லாருக்கும் தோணிடுச்சு. ஒன்றுமே பார்க்க முடியாது. தெரிஞ்சாலும் வந்துட்டோம் இல்லையா, நம்ம லக்குக்கு ஏதாவது பெரிய பெரிய புலி வந்து நம்ம வண்டியில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து ஏதாவது புலிக்கு நம்ம எப்படி சொல்கிறது, புலிக்கு நம்ம ஹாய் ஹலோ அப்படிலாம் சொல்லி செல்ஃபி எடுக்கலாம்னு மனசில் ஒரு ஆர்வத்தோடு இருந்தோம். டிக்கெட் விலையெல்லாம் பார்க்குறீங்க. ஒரு ஆளுக்கு அதாவது மினி பஸ்ஸுக்கு வந்து பஸ்ஸில் போகிறோன்னா ஒரு ஆளுக்கு பெரியவங்களுக்கு 340 ரூபாயும், சின்னவங்களுக்கு அப்படியே ஒரு 170 சில்லறையோ வாங்கினாங்க. ஜீப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்புக்கு 2 பேர்னாலும் சரி 10 பேர் வரைக்கும் ஜீப்பில் அலவுடு 4200 ப்ளஸ் நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ ஒரு ஆளுக்கு ஒரு 130 ரூபா வாங்குறாங்கங்க. அப்படி பார்த்தா நமக்கு ஜீப்பில் போகணுன்னா நமக்கு வந்து மணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் தெரிஞ்சது. என் பார்வைக்கு வந்து ஜீப்பு ஜாஸ்தியாக தெரிஞ்சு மினி பஸ்ஸில் 340 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு உள்ளே நுழைஞ்சோம். உள்ளே நுழையிலையே நம்ம டிரைவர் அண்ணன் சொல்லக்கூடாது, எல்லாம் சின்ன சின்ன தம்பிங்களை தான் வண்டி ஓட்டுறாங்க. அண்ணன் யாரும் அமைதியாக வந்து நிசப்தமாக வரணும், யாரும் சத்தம் போடக்கூடாது, ஏதாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் நான் நிறுத்துவேன், அதை பார்த்துட்டு நீங்கள் ரசிச்சிக்கலான்னு சொல்லிட்டு சொன்னார்.
என் மனசுக்குள்ளே தோணுச்சு. தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி எங்கள் கண்ணுக்கு எதுவும் தெரியாது, ரெகுலராக நீங்கள் இங்கிட்டு போயிட்டுருக்கீங்க, ஏதாவது புலிகிரி வந்தால் சொல்லுங்கள், நாங்களும் அதை பார்த்துக்குறோன்னு சொன்னோம். அந்த பையன் முதல்ல ஒரு சின்னதாக ஒரு சிரிப்போட ஜாலியாக ஓகேண்ணே ஓகேண்ணேன்னு சொல்லிட்டு வண்டியை விட்டார். போக போக பார்த்தா ரொம்ப அமைதியாகிட்டே இருந்துச்சு. காரணம் என்னென்னா, காடு மட்டும்தான் இருந்துச்சு, காட்டுக்குள்ளே நாங்கள் மட்டும்தான் இருந்துச்சோம். ரோடு கொஞ்சம் குழியும் மேடாக இருந்துச்சு. வண்டி ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு போச்சு. அப்படியே நாங்களும் எல்லாரோட பார்வையும் வந்து ஏதாவது தென்பற்றாதா அப்படின்னு ரொம்ப ஷார்ப்பாக கூர்மையாக வாட்ச் பண்ணிட்டு வந்தாங்க. பார்த்து பார்த்து கண்ணு தான் பூத்துச்சு. ஒரு இடத்துல வந்து அந்த தம்பி இறக்கி விட்டு 5 நிமிஷம் வண்டி நிற்கும், டீ காஃபி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரி சொல்லி இறங்கி வேறு எங்கேயும் போகக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருந்தாரு. அந்த இடம் தான் வந்து நீங்கள் பார்த்த அந்த அந்த ஃபால்ஸ் முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, நான் கூட ஹாய் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இது. இப்போ பார்க்குறீங்க காடே விரிச்சோடி தாங்க இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரிட்டன் வர வரைக்கும் மானும் மயிலும் அதுதான் பார்த்தோம். தூரத்தில் ஒரு கரடி தெரிஞ்சிச்சின்னு காட்டினாங்க. அதை வீடியோ கூட எடுக்க முடியல என்னால். ஏன்னா என் கண்ணுக்கு அந்த கரடி தெரியவே இல்லை. நவருதுன்னு சொன்னாங்க கூட்டத்தில். அப்புறம் ஒருத்தர் சொன்னார் கூட்டத்தில், வடிவேல் காமெடி மாதிரி, மொத்தத்தில் வெளியே வந்து புலி காப்பகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு புலியை காட்டுறேன்னு சொல்லி வெளியில் இந்த போர்டை தான் வந்து காட்டினாங்க. இதை பாருங்கள், இதான் புலி இருக்கிற இடம்னு. ஸோ நமக்கு லக்கி இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா நேற்று கூட ஒரு புலியை பார்த்துருக்கோன்னு கணக்கெடுப்பில் முன்னாடி எழுதி வச்சுருந்தாங்க, யார் யார் என்னென்ன பார்த்தோங்கிற அந்த போர்டில். அதை நான் பார்த்தேன். ஆனால் நான் புலியை பார்க்கல. ஒரு வழியாக திருப்பி சொன்ன அந்த 1 மணி நேரத்தில் கொண்டு வந்து இறக்கி விட்டார். இதுக்கெல்லாம் மேலே வந்து கீழே வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, மேலேயே வந்து யானைகள் காப்பகம் இருக்குது. ஈவினிங் 5:30லேருந்து 6 மணிக்கு அரை மணி நேரம் நமக்கு அதை காட்டுவாங்க. 30 ரூபா தான் டிக்கெட்டு. நாங்கள் அதை பார்க்க விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா அதையும் பாருங்கள். காலையிலையும் அதே மாதிரி ஒரு டைம் அரை மணி நேரம் விட்றாங்க, 9:30 to 10ன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள். அங்கேருந்து கொண்டு வந்து யானைகளை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அதை கொஞ்சம் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த போலீஸ்காரனை விசில ஊதி, எப்போ அந்த தண்ணிக்கிட்ட போகாத, அங்கே முதல்ல இருக்குது அப்படின்னு சத்தம் போட்டார். ஐயோ முதல்ல இருக்கா சாமி, ஆளை விடுங்க அப்படின்ட்டு மேலே ஏறி வந்துட்டாங்க. முதல்லன்னு சொன்னது சும்மா சொன்னேன், ஓகேங்களா. பின்னாடி ரிட்டன் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இருக்கிற ரொம்ப மோசமான ரோட்டுன்னு சொல்ல கல்லட்டி பாதையில் வரையில் 65 கிலோமீட்டர் சுற்றி வந்தோம். சரி ஷார்ட்டாக போயிடலாம்னு நினச்சி கல்லட்டி ரோட்டில் ஊட்டிக்கு ஏற்றலான்னு நினச்சி வந்தேன். ரோடு ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு நான் கூட நியூஸ் எல்லாத்துலேயும் பார்த்தேன். பார்த்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறப்ப பார்த்தா ரோடு என்னமோ ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு சூப்பராக போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ரோட்டை போய் எதுக்கு ஆபத்தான ரோடுன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக அப்படியே வண்டியை விட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த மலை ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ரோடு வந்து உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரான ரோடு. ஸோ வண்டியை மேலேருந்து ஊட்டிலேருந்து கீழே இறங்குறதுக்கு அவங்க சுத்தமாக தடை பண்ணியிருக்காங்க. இந்த ரோட்டில் வந்து இப்படி சுற்றி நீங்கள் முதுமலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரையில் ஊட்டிக்கு வரலாம். வெறும் 30 கிலோமீட்டர் தான் நம்ம ஊட்டிக்கு வர்றதுக்கு. 65 கிலோமீட்டர் போன ஒரு இடத்துக்கு 30 கிலோமீட்டர் வர்றோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியெல்லாம் ரொம்ப கண்டிஷனாக இருந்தால் மட்டும் ஏற்றுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஹேர்பின் பெண்டு, 36 பெண்டு கிட்டத்தட்ட. வண்டி ஃபஸ்ட்டு கியர்லேயும் செகண்ட் கியரில் மட்டும்தான் போக முடியும். ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ரோடு தாங்க. ஸோ கவனமாக போங்க. இல்லை புதுசாக ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ரோட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரான ரோடு தான். ஸோ வந்த வழியிலே திருப்பி வந்துடுங்க. டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நேரம் முக்கியம் இல்லை, நமக்கு ரொம்ப பாதுகாப்பு தான் முக்கியம். ஸோ நல்ல உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரோட்டை செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க. வண்டியும் ரொம்ப கண்டிஷனாக இருந்தால், இப்போ ஒரே ஒரு பெண்டை மட்டும் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஸோ 36 பெண்டு இருக்குது. ரோடு ரொம்ப ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப கடினமான ஒரு ரோடு தான். அதில் இறங்குறதுக்கு தடை பண்ணது ரொம்ப நல்ல விஷயந்தான். நன்றி. அப்படியே ஊட்டிக்கு வந்துட்டு மேலே வந்துட்டோம். இன்னொரு ஃபன்னான விஷயம்லாம் இருந்துச்சு. ஒரு தாத்தாவை பார்த்து டோலக்பூர் எங்கே இருக்குலாம் கேட்டப்போ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. ஊட்டி மலைக்கு நம்ம நெருங்கிட்டோம். அந்த ஊட்டி மலையில் அந்த விவசாயம் பண்ணுற அந்த அழகை தான் இங்கே வந்து உங்களுக்காக காட்டியிருக்கோம். உண்மையிலே பார்க்குறப்போ அவங்களோட உழைப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு அது புரியுது. அந்த இடத்தெல்லாம் எந்த மாதிரி சுத்தம் பண்ணி அதை விளைய வச்சு நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே வந்து மணலாக இருந்தது, உழுது அதை சரி பண்ண மாதிரி இருந்தது. இப்போ இதில் விவசாயம் பண்ணி பச்சை பசேல்னு கண்ணுக்கு அழகாக இருக்குது. ஸோ இந்த ட்ரிப்பு அப்படியே நம்ம முதுமலையிலேருந்து ஊட்டிக்கு எப்படி வந்தோன்னு சொல்லி முடிச்சிட்டோம். ஏதோ என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கூட குறையாக இருந்தாலும் மன்னிச்சு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.